வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா டே 2 பிட்வீன் இந்தியன் உமன்ஸ் வர்சஸ் ஆஸ்திரேலியன் உமன்ஸ் அட் வான்கடே, ஒன் ஆஃப் டெஸ்ட் மேட்ச். அண்ட் இந்த டே 2லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டாமினேஷன் தாங்க. ஸோ ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா அடித்து ஒரு ஓரமாக தள்ளிட்டாங்க இந்தியா, டு பி வெரி ஆனஸ்ட். ஏன்னா லீட் இப்போவே 157 ரன்ஸு, அதாவது ஓவர் நைட் ஸ்கோர் 98 ஃபார் 1லேருந்து பார்த்தீங்கன்னா 376 ஃபார் 7 இருக்காங்க இப்போ இந்தியா. அண்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறது 285 ரன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 4 பேர் 50 அடிச்சிருக்காங்க. அண்ட் ஸ்மிருதி மந்தனா சூப்பராக விளையாடி 74 அன்லக்கி ரன் அவுட் ஆகிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ரிச்சா கோஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்னிங்ஸ் விளாண்டாங்க 52. அண்ட் ரோட்ரிக்ஸ் ஒன்ஸ் அகேன் அவங்களோட ஃபார்மை செம்மையாக கண்டினியூ பண்ணுறாங்க, அவங்க 73 அடித்தாங்க. அண்ட் தீப்தி சர்மா போலிங்கில் மட்டும் இல்லைங்க, பேட்டிங்லேயும் அவங்களோட ஃபார்ம் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ 70 நாட் அவுட்டில் இருக்காங்க. அவங்களோட பூஜா வஸ்திராக்கரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 30 ரன்ஸ் அடிச்சுட்டு ஸ்டெடியாக இருக்காங்க. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் 100 மேலே போயிடுச்சு. ஸோ ஆஸ்திரேலியா ஆர் அண்டர் சிவியர் ப்ரெஷர். எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா, அன்லைக் ஆஸ்திரேலியாவாக இருந்துச்சுங்க. ஃபீல்டிங்காக இருக்கட்டும், கேச்சிங்காக இருக்கட்டும், நிஜமாக ரொம்ப புவராக இருந்தது. இந்த மாதிரி நான் ஆக்சுவலாக ஆஸ்திரேலியா உமன்ஸ் விளையாடி நான் பார்த்ததே கிடையாது. மேபி அவங்க வந்து ஓடிஐக்கும் T20ஸ்க்கும் இந்தியாவுக்கு கண்டிப்பாக டஃப் கொடுப்பாங்க உமன்ஸ் பொறுத்த வரைக்கும். பட் டெஸ்ட் மேட்ச்சில் வந்து கிளியராக தெரியுது இந்தியாவோட டாமினன்ஸ், அதுவும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸில். ஏன்னா நல்லா போட்டதே ஆஸ்திரேலியாவில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஷ்லே கார்னர் தான். அதாவது 4 விக்கெட் சூப்பராக போட்டாங்க அவங்க ஆக்சுவலி. அண்ட் ஜெஸ் ஜொனான்சன் வந்து பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் எடுத்தாலும் டைட்டாக போட்டாங்க, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அவங்க. மற்றபடி அலனா கிங்னு ஒரு லெக் ஸ்பின்னர், அவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அப்பப்போ ஃபுல் டாஸ் போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் ஈஸியாக அதை யூஸ் பண்ணி பவுண்டரி அடிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்ததுன்னா, ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிம் கார்த்தா இருக்கட்டும், எலேஸ் பெரியா இருக்கட்டும், சதர்லாண்டாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்டினரியாக தெரிஞ்சாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நெகட்டிவ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லெக் ஸ்டம்ப் வெளியில் வைடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க யாருக்கு, ஸ்மிருதி மந்தனாக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல. ஏன்னா டெஸ்ட் மேட்ச்சில் அது பண்ணுறதுனால 4 காசுக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா விக்கெட் எடுத்தால் தான் மேட்ச் வின் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு இந்தியா டாமினேட் பண்ணுறாங்கன்னு. பட் ஸ்டில் அவங்க கம்பேக் ஆனாங்க. டக்குன்னு ஒரு 3-4 விக்கெட் எடுத்தாங்க. இன் பிட்வீனில் டக்குன்னு போச்சு. கோஷ் அவுட் ஆனாங்க, ரோட்ரிக்ஸ் அவுட் ஆனாங்க, கவுர் அவுட் ஆனாங்க. அண்ட் இது மாதிரி டக்குன்னு இம்மிடியட்டாக 3-4 விக்கெட்ஸ் போச்சு. ரேணுகாவில் ஐ திங்க் அந்த லெஃப்ட் ஆர்ம் கீப்பர் இருப்பாங்களே யாஸ்திகா பாட்டியா, அவங்கள அவுட் ஆகிட்டாங்க. ஸோ ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருந்தாங்க இந்தியன் உமன்ஸ். பட் திருப்பி ஒரு பார்ட்னர்ஷிப் வளர விட்டாங்க. அண்ட் அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெடியாக தீப்தி சர்மாவும் பூஜா வஸ்திராகரும் பண்ணாங்க. இந்தியன் உமன்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழே வரைக்குமே பேட்டிங் டெப்த் இருக்குது. அது ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அட்வான்டேஜுங்க இந்த இந்தியன் உமன்ஸ்க்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் ஃப்ளரி ஆஃப் விக்கெட்ஸ் போனாலும் நல்ல பேட்ஸ்மென்ஸே 7, 8, 9லேயே இருக்கிறதுனால அவங்களால ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து ஃபார்ம் பண்ண முடியுது. அண்ட் ஆஸ்திரேலியன் உமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் அண்ட் அவுட் தான் சொல்ல முடியும். ஏன்னா பிச்சு ஆல்ரெடி டேர்ன் ஆகுது, லோவாகுது. இப்போவே 157 லீடு இந்தியா. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியாவது ஒரு 43 ரன்ஸ் ஆட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 200 ரன்ஸ் லீட்லாம் அந்த பிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டங்க. சம்டைம்ஸ் இன்னிங்ஸ் டிஃபீட் கூட ஆஸ்திரேலியா வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இல்லைனாலும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்களால எவ்வளோ ஸ்கோர் அதிகபட்சமாக அடிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். 200க்கு மேலே ஆக்சுவலாக அடிக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இன் டிரைவர் சீட் தான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது மேஜிக் வந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் உமன்ஸ் இந்த கேமில் கம்பேக் ஆக முடியும். ஹோப்ஃபுல்லி இந்தியா வந்து நாளைக்கு கேமை முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்க்கலாம் வெதர் ஆஸ்திரேலியன் உமன்ஸ் ஏதாவது ஃபைட் பேக் கொடுப்பாங்களா இல்லையான்ட்டு. ஏன்னா ஆஸ்திரேலியா என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லெத்தர்ஜிக்காக நம்ம நினச்சிட முடியாது. நீங்கள் எதிர்பார்க்காத போது அவங்க ஃபைட் கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென்